வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி சிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு அனுபவங்கள் 1000 என்ற ஒரு தலைப்பில் நான் எப்போதும் சொல்லுகிற அந்த 5 நிமிட ஆருட கணக்கிலே இருந்து சில குறிப்புகளை உங்களிடத்தில் சொல்லப் போகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் வழித்துணைக்கு ஒரு வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். எய்தர் அது 5 நிமிட ஆருடமாக இருக்கலாம், அல்லது ஜோதிடத்தினுடைய பல பரிமாணங்களிலே ஒரு பரிமாணமாக இருக்கலாம், கிரகச் சேர்க்கை என்ற ஒரு நிலைப்பாடு கூட இருக்கலாம். நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன் இந்த 5 நிமிட ஆருடம் என்ன செய்யும் என்று. நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். நேற்று என்ன நடந்தது? நேற்று எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்தது. எனக்கு $18 மில்லியன் இருக்கிறது, அதை நான் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்கள், இது ஆன்லைன் மோசடி, இதிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், அனுப்புங்கள். அக்கௌண்ட் நம்பர் அனுப்பினீர்கள் என்றால் அந்த பணத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் வங்கியிலே ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறேன் என்று எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இந்த வந்த நேரத்தில் என்ன என்று பார்த்தால் 6:50, அதாவது 50லிருந்து 55 வரையில் சனி பகவான் அங்கே இருக்கிறார். அந்த சனியின் மீது ஆருடம் செல்கிறது. துன்பம் நமக்கு வந்திருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். அடுத்து கம்யூனிகேஷன் பண்ணி கொண்டிருக்கும்போது 6:55 மேலே சென்று விட்டது. ராகு அங்கே இருக்கிறார் மீனத்திலே. அப்போது ராகுவின் மீது ஆருடம் செல்லுகிறபோது நம்மை துன்பப்படுத்தாமல் அது விடாது. உடனே உஷாராகி கொண்டு நான் என்ன செய்தேன், ஒரு பதிலை போட்டேன். நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள், ஆனால் ஒன்று, என்னிடத்திலிருந்து எந்த பணமும் நீங்கள் கேட்கக்கூடாது என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், எந்த பணமும் நான் கேட்கப் போவதில்லை, கொரியர் சார்ஜ் மட்டும் $2000 வரும், அதை மட்டும் அனுப்புங்கள் என்று. தெரிந்து விட்டதா? அதில் பல தவறுகள் செய்வார்கள். இந்த மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. ஃபார்வேர்ட் பண்ணியிருக்க நம்மை போலவே நிறைய பேருக்கு இதை அனுப்பியிருப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, இது ரகசியமாக மோஸ்ட் கான்ஃபிடென்ட் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். $18 லட்சம் அவர்கள் ஒருவர் தருகிறார் என்று சொன்னால், ஏதோ விபத்திலே இப்படி ஆகிவிட்டது அப்படி ஆகிவிட்டது என்றால் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். அப்படி எடுத்து கொடுப்பதற்கு அவர்கள் என்ன அவ்வளோ பெரிய பாரி வள்ளலா? நமக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம ஏமாற்றுகிறார்கள். அதற்கு நமக்கு அந்த 5 நிமிட ஆருடம் என்ற ஒரு வித்தையை நம்ம கற்று வைத்திருந்தோமானால், இது எதற்காக பேசுகிறார்கள், எதற்காக சொல்லுகிறார்கள் என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை அது மேசத்திலே போயிருந்தால் அங்கே கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் போயிருந்தால் அங்கே குரு இருந்திருக்கிறார். அந்த குருவின் மீது போகும்போது பெரும் பணத்தை குறித்து பேசுகிறார்கள், ஏதாவது காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து மிதுனத்தில் போகிறது, அங்கே செவ்வாய் இருக்குது, சொத்து பற்றி பேசுவார்கள் என்று சொல்லலாம். அப்படியே கன்னியில் போகிற போது அது கேது இருக்கிறது, கேதுவா இது ஏதோ செய்ய போகிறது. அல்லது அது சிம்மத்தில் போகிறதா என்று பார்த்தால், சிம்மத்திலே சூரியன் இருக்க அதிகார துணியுள்ள ஒரு வார்த்தைகள், அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் என்று அறிந்து கொள்ளலாம். இப்படி எந்த கிரகத்தின் மேல் அது போகிறதோ அதை அறிந்து கொண்டு உங்களுக்கு வழிக்கு ஒரு டார்ச், ஏதாவது ஒரு கலையை, ஒரு வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். அது வழித்துணைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நாள் இப்படித்தான் திடீரென்று நம்முடைய ஆசான் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி வந்தது. தொலைபேசியிலே அவருக்கு வகுப்பு ஆரம்பிக்க போகிற நேரம். அந்த நேரத்தில் ஒரு தொலைபேசி வந்தது. இந்த தொலைபேசியில் என்ன சொன்னார்கள், உங்களை எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க, உங்களை விசாரிக்க வேண்டும் என்று. உடனே அவர் எடுத்த ஆருடத்தை பார்த்தால் ஆருடம் குருவின் மேல் தான் போகிறது. பிரச்சனை இல்லை என்று அறிந்து கொண்டு, இல்லை என்றால் ஒரு பெரிய பதட்டம், அந்த வகுப்பை அவர் நடத்தி இருக்க முடியாதல்லவா. அதனால் என்ன குருவின் மேலே போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அடுத்த நாள் காலையில் எஸ்பி ஆஃபீஸுக்கு போனார். கேட்டாங்க, என்னன்னு கேட்டால், இந்த காணாமல் போகிறவர்களை பற்றி கண்டுபிடித்து கொடுத்திருந்தீர்கள் அல்லவா, அதில் இந்த பேர் பாஸ்கரன் என்ற பேர் இருக்கும், இந்த சூரியனுடைய ஆதிக்கம் 3 எழுத்து பேர், இப்படியெல்லாம் சொன்னீங்க. உங்களுக்கு அந்த பையனுக்கு என்ன கனெக்ஷன்? அவன் போகும்போது ஒரு 5 பவுன் நகை எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறான்னு இவரை பிடிச்சி மிரட்ட ஆரம்பித்தார்.
அப்போது அவர் சொன்னார், ஐயா நான் ஜோதிடர், எனக்கு இந்த பிரசன்னங்கள் பார்க்க தெரியும். அப்போது பார்க்கும்போது இதில் இந்தந்த கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள் இப்படி இப்படி இருக்கிறது, அதை வைத்து தான் நான் சொன்னேன். அவர்கள் போனார்கள், பிடித்தார்கள், வந்தார்கள். ஆனால் 5 பவுன் நகை எங்கே காணோம் அப்படின்னு மிரட்டுறீங்க. நம்மகிட்ட கேட்குற கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் ஜோதிடம் பார்த்துட்டு இந்த ஜோதிடத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு நான் சொன்னேன் என்று எழுதி கொடுத்து விட்டு போங்கன்னு எழுதி கொடுத்துட்டு அவர் வந்துட்டார். அப்போ அந்த நிமிடம் அவருக்கு அந்த செய்தி வந்த நிமிடத்தில் அவர் ஆரிடம் பார்க்காமல் இருந்திருந்தால் பதறி இருப்பார். அந்த வகுப்பே நடந்திருக்கு. அடுத்து 2 மணி நேரங்கள் வகுப்பு நடந்திருக்காது. ஒரு பெரிய ஒரு பதட்டத்துக்குள்ளாகாமல், ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல், மனக்குழப்பத்தில் இல்லாமல் நீங்கள் பாதைகள் தவறாமல் இருப்பதற்கு ஆரிடம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இந்த ஆரிடம் ஆன்லைன் மோசடியிலிருந்து நீங்கள் விலகலாம், வழக்கு விவகாரங்களிலிருந்து தப்பிக்கலாம், வாழ்வில் வெற்றி தோல்விகளை எப்படி நடக்கும் என்று அறிந்து கொள்ளலாம், நண்பன் எதிரியாகலாம், அதிலிருந்து தவிர்க்கலாம், சந்தர்ப்பங்கள் உங்களை மாற்ற வாய்ப்பு இருக்கிறது, வழிமாறி போகாமல் இருப்பதற்கு ஒரு பெரு துணையாக இருக்கும், விபத்தை தவிர்ப்பதற்கு ஒரு துணையாக இருக்கும், பேச்சு பகையாகாமல் இருப்பதற்கு ஒரு துணையாக இருக்கும். இப்படியெல்லாம் யார் நல்லவர் யார் கெட்டவர், உங்களுடைய வாக்கு எடுபடுமா எடுபடாதா, எப்படிப்பட்டது, வந்தவர் நல்லவரா கெட்டவரா யார் என்று அறிந்து கொள்வதற்கு இந்த 5 நிமிட பிரசன்னங்கள் உங்கள் வாழ்விலே உதவி செய்யும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே த வே ஆஃப் லைஃப் இஸ் எ ஜிமிக் ஃபார் தி மேட் என்று சொல்வார்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் வழித்துணைக்கு ஒரு வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வித்தை உங்கள் வாழ்வை மாற்றும். ஒவ்வொரு வினாடியும் எல்லா துன்பத்தில் இருந்தும் ஒரு விளக்கு கொடுப்பதற்கு ஒரு வழி என்ன என்றால், த வே டு கெட் ரைட் ஆஃப் ஆல் சஃபரிங். எல்லா சஃபரிங்கிலிருந்து வெளியே வரணும்னா உங்கள் கையில் ஒரு வித்தை இருக்கணும். ஒன்றும் வேண்டாம், ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு மனநிலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு வித்தை உங்களுக்கு இருக்கணும். ஏதாவது ஒரு வித்தை, ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஜோதிடத்தில் பல பரிமாணங்கள் இருக்கிறது. பிரசன்னங்களை கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது கிரகச் சேர்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள், திசாபுத்தியை கற்றுக்கொள்ளுங்கள், அந்த தாராபலனை கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு உதவி செய்யும். என் அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் கடந்து போகிற இந்த காலம், கிரகங்கள், அந்த 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், அதனுடைய காரகத்துவங்கள், கிரக காரகத்துவம், இவையெல்லாம் உங்கள் வாழ்வை வெற்றியுள்ளதாக மாற்றுவதற்காக. இது நடக்குமா நடக்காது. வீண் பிரயாணம், இங்கிருந்து இன்னொரு நிகழ்வுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, போகணும்னு புறப்பட்டு போகிறீங்க, நடக்குமா நடக்காதான். இன்று காலையிலே ஒரு நண்பர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக போய்கொண்டிருக்கிறேன், எப்படி நடக்கும் என்று சொன்னார். உதயத்தை பார்த்தோம். உதயத்திலே செவ்வாய் நிற்கிறது, 7ஆம் வீட்டிலே அந்த செவ்வாய் இருக்கிறது, 6 7ஆம் வீட்டில் போய்கொண்டிருக்கிறது. ரைட்டு. இப்படியெல்லாம் ஒரு கணக்கை போட்டு நல்ல நிலையில் இருக்கிறது. நீங்கள் போனால் வெற்றி பெற்று வந்து விடுவீர்கள். இதற்கு முன்பாக நான் பல சம்பவங்களை அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் தான் அவர் என்னை தேடி கேட்டுக்கொண்டிருக்கிறார். குரு ஒரு இடத்திலே ஒரு கிரகம் உள்ளேயும் வெளியேயும் ஒரு கிரகம் இருக்குமானால் அந்த நிகழ்வு நடக்காது என்று சொல்லியிருக்கிறேன். அவர் கேட்டார், நான் பெரிய ஒரு லம்சம் அமௌண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போகிறேன், என்ன நடக்கும்? இல்லை, இப்போ போக வேண்டாம், இப்போது நீங்கள் போனால் இனிமேல் அவர்களை நீங்கள் சந்திக்கவே முடியாது என்று சொன்னேன். அவர் உடனே, நானும் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், அவரும் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். அவர் உடனே என்ன பண்ணார், நம்ம தொழிலை கெடுக்கிறதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மீறி இங்கே போனவர் 72 வயது இருக்கும். போன வேகத்தில் திரும்பி வந்து அழுது கொண்டே வந்தார். முத்து, நீங்கள் சொன்னீர்கள், நான் உங்களுடைய வாக்கை மீறி சென்றேன், அவர்கள் இன்னைக்கூட கடைசி, இனிமேல் இந்த இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று முடிவு கட்டி விட்டார்கள், இனிமேல் அவர்களை சந்திக்கவே முடியாது என்று சொன்னார். இப்படி பல சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பிலே உங்களுக்கு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். யாராவது ஒருவருக்கு அதை பிரயோஜனப்படுமேனால் நான் மிக்க சந்தோஷப்படுவேன். கேளுங்கள், நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி வாழுங்கள். உங்கள் வாழ்வை இறைவனுக்கு சமர்ப்பித்து நீங்கள் செய்த கர்மா 1 4 7 10 நீங்கள் செய்த கர்மாவா, 2 5 8 11 உங்களுடைய யாருடைய கர்மா, அது நீங்கள் செய்த கர்மா,
14 7 10 உங்கள் தாய்வழி கர்மா, 2 5 7 2 5 8 11 உங்களுடைய பிரதிபலன், நீங்கள் செய்ததனுடைய பிரதிபலன். அதே போல் 3 6 9 12 உங்களுடைய தகப்பன் செய்தது. இந்த கர்மா எதன்படி வருகிறது? இப்போ வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏஎல்பி வகுப்புகளை படியுங்கள், தெளிவாக 2 மணி நேரம் அதை குறித்து நிறைய எங்கள் குருஜி பேசுவார். நீங்கள் நல்ல தகவல்களை அறிந்து கொண்டு ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ளுங்கள். சாஃப்ட்வேர் வாங்க, அந்த சாஃப்ட்வேரில் இப்போ நிறைய அதாவது மேக் புக்கில் கூட அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி எல்லாம் வசதி பண்ணி வச்சுருக்காங்க. என் நண்பர்களே, நல்ல தருணம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறக்கும். ஏதாவது ஒரு கலையை, ஒரு வித்தையை, வாழ்க்கையின் வழித்துணைக்கு ஒரு வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? நிச்சயமாக உதவி செய்யும் என்று சொல்லி உங்களிடத்தில் இந்த காலையில் உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.